பேக்கலாம். லெமன் வினிகர் சோடா கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வந்து ஷேக் பண்ணி சைட் எல்லாமே நல்லா ஸ்ப்ரே பண்ணி தான் வச்சுக்கணும். தெரியும் எந்த அளவுக்கு ஒட்டுறது 10 மினிட்ஸில் எடுத்து போட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் mazhillife. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்லி நானுமே நம்புறேன். இன்னைக்குள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா பொங்கல் கிளீன் பார்ட் 2 தான் நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கார்ட்ஸ்லேயே கொடுக்குறோம். லிவிங் ரூம் எந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணேன்னு கண்டிப்பாக உங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரூம் அண்ட் கிச்சன் 2 ரூம் க்ளீன் பண்ணணும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எந்த மாதிரி க்ளீன் பண்ண முடியும்னு தெரியல. வாங்க நான் எந்த மாதிரி க்ளீன் பண்ணுறேன் நீங்களும் பாருங்க. உங்கள் வீட்டை நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ மூலமாக நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட்ல சப்ஸ்கிரைப் பட்டன் கூடவே இருக்கிற பெல் ஐக்கன் பக்கத்தில் ஒரு ஆல் நியர் ஆப்ஷன் இருக்கும், மறக்காம அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கூட நீங்களும் மிஸ் பண்ணாமே பார்ப்பீங்க. இப்போ வாங்க வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இன்றைக்குள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளீனிங் வீடியோவோட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட் கிளீனிங் வீடியோ பார்த்தீங்கன்னா லிவிங் ரூம். நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கார்ட்ஸ்லேயும் கொடுக்குறது நீங்கள் கொஞ்சம் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுவுமே உங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோஃபா மேட்டு, அப்புறம் விண்டோ கட்டன், அப்புறம் டோர் கட்டன் எல்லாமே வாஷ் பண்ணி போட்டுருந்தேன். அதை நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் வந்து காஞ்சிச்சு. மறுபடியும் நான் எந்தெந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இன்றைக்குள்ள கிளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் இது எல்லாமே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டு தான் வந்து க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்குள்ள க்ளீனிங் ஒர்க் கண்டிப்பாக உங்களுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். வீடியோவை ஸ்டில் எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமே பாருங்கள். கார்ட்போர்ட் இருக்கு இல்லையா, அதை வச்சு பிளாக் கலரில் வந்து சார்ட் பேப்பர் வச்சு ஒட்டி பண்ணியிருந்தேன். இதே போல் பார்த்தீங்கன்னா 35 ஃபோட்டோஸ் நான் வந்து ஃப்ரேம் பண்ணி 1 by 1 ஹால் ஃபுல்லாக ஒட்டியிருந்தேன். இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் 2 வீட்டுக்கு முன்னாடி இருந்த வீட்டில். அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் 1 by 1 கீழே வந்துடும். கீழே வந்து நான் டபுள் சைட் ஸ்டாப்லர் விட்டு தான் வச்சுருந்தேன். அது எல்லாம் கீழே வந்துடும். நான் அந்த டைமில் ஜாப்க்கு போயிட்டு இருந்தேன். ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது வீட்டில் வந்து ஷாஷான ஒரு டாக் வந்துருந்தோம். அவன் என்ன பண்ணுவான், எல்லாம் கடிச்சு கொதறி போட்டுருவான். அப்புறம் அங்கே எங்கேயும் போய் ஒரு 15 ஃபோட்டோ இருந்தது. ஸோ அம்முட்டி வந்து என் ஃபோட்டோ எங்கேயுமே இல்லை, அப்படி என்னாச்சு நேஸில் எப்படி இருப்பேன் அப்படின்னு கேட்பேன். அதுக்காக 2-3 ஃபோட்டோ மட்டும் இங்கே வச்சுருந்தேன். அதுவே 1 மணி கீழே வந்து 2 தடவை விளையாடி ஆசை ஆகிடுச்சுது. இது பார்த்திங்கன்னா அம்முட்டி பிறந்து ஒரு 5 to 10 மினிட்ஸில் எடுத்த ஃபோட்டோ. ஸோ அந்த டைமில் உள்ள ஃபோன் வந்து அந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்காது. அந்த டைமில் ஃபோட்டோலாம் ரொம்ப எடுக்கணும் அந்த மாதிரியும் இருக்காது. ஸோ அந்த டைமில் உள்ள கிளாரிட்டி நல்லா எடுத்துருந்தது. ஒரு 8 years பேக். இதுவுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அம்முடி தான். ஸோ எல்லா ஃபோட்டோஸும் மிஸ் ஆகிடும். இல்லை பாப்புட்டி எந்த ஃபோட்டோஸுமே எடுத்து ஃப்ரேம் பண்ணி வைக்கிறது அப்படி எதுவுமே இல்லை. எடுத்து பென் ட்ரைவில் போட்டு தான் வச்சுருக்கேன். இது வந்து அம்மாவோட ஃபோட்டோ. ஸோ இங்கே ஜாயின்ட் ஃபேமிலினால அம்மாவோட ஃபோட்டோஸ் எங்கே வைக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அந்தளவுக்கு ஸ்பேஸ் வந்து கன்வீனியண்டாக இல்லை. ஸோ அதனால் என்னோடய பெட்ரூம்லேயே வந்து நான் லாஃப்ட்டில் தான் வச்சுருந்தேன். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் நம்ம வந்து தனியாக அம்மா ஃபோட்டோ எடுத்து நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். நான் வந்து டெய்லி வந்து பத்தி கொளுத்தி வைப்பேன், சாப்பாடுலாம் வச்சுருப்பேன். ஸோ இங்கே ஜாயின்ட் ஃபேமிலி இந்த மாதிரி இருக்கும்னு தெரியாது இல்லையா. ஸோ அதில் அம்மாவோட ஃபோட்டோஸ் வந்து இங்கே மேலே வந்து லாஃப்ட்டில் தான் வச்சுருந்தேன். லாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூசி, இதில் வர எலி புழுக்க வர கிடந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக கார்டெலாம் தேடிட்டு இருந்தோம், பார்த்தா லாஃப்ட்டில் இருந்திருக்கு. ஸோ இதே மாதிரி அதாவது வீடு க்ளீன் பண்ணும்போது காணாமல் போனது கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி பாருங்கள். பெட்ஷீட் ஃபுல்லாக எந்த அளவுக்கு தூசியாக இருக்குது பாருங்கள். இது வந்து ரொம்ப அழுக்காக இருந்தது, லாஃப்ட் மாதிரி தான் இருந்தது. லாஃப்ட்டை க்ளீன் பண்ணது ஏகதேசம் க்ளீன் ஆனது மாதிரி ஒரு ஃபீல். ஸோ இந்த சைடெல்லாம் ஒட்டெல்லாம் அடிச்சிட்டேன். ஃபேனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஒட்டு இருக்குன்னு. ஃபேன் ஒட்டு அடிக்கணும். நெக்ஸ்ட்டு கட்டில் கீழே
காட்டை வந்து சைடில் திருப்பி பார்க்கும்போது தான் தெரியுது இந்த சைடில் எந்த அளவுக்கு தூசி இருந்ததுன்னே. அப்போட ஒத்தக்கால் சப்பலை காணலன்னு தேடும் போது தான் தெரியுது ஒத்தக்கால் சப்பல் இதுக்குள்ளே தான் இருந்திருக்கு. ஸோ இந்த பெட்ஷீட் பார்த்தீங்கன்னா 5 days ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் நான் இதை அப்படியே போட்டுட்டு தான் ஒற்றையெல்லாம் அடிச்சிருந்தேன். இந்த பெட்ஷீட் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியதான். ஸோ நீங்கள் பெட்ஷீட் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டாம்னா மேலே ஏதாவது ஒரு நல்ல வேஸ்ட் துணி ஏதாவது விரிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு தூசி எல்லாமே அதில் விட்டுரும். நமக்கு வந்து ரெண்டாவது படுக்கலாம் ரொம்ப கடிக்கும். இவ்வளோ பொருள் பார்த்தீங்கன்னா கட்டில் கீழே கிடந்துருந்தது. ஸோ பாப்புட்டி காட்டுக்கு பின்னாடி காட்டுக்கு சைட்லலாம் எடுத்து போடுவாள். வந்து பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு இனி வாஷ் பண்ணிவிட்டு வேறு பெட்ஷீட் போடணும். யூரின் ஷீட் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. யூரின் ஷீட் வந்து உங்கள் கட்டிலுக்கு சைஸ் கரெக்டாக வாங்கிக்கோங்க. எனக்கு இது கட்டில் சைஸ் கிடையாது. ஸோ அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நான் சேஃப்டி பின் வச்சு தான் ஷேக் ஆகும்னு போட்டிருக்கேன். பட் ஆனால் நல்லா இருக்குது. யூரின் வந்து கீழே வாக்காது, இதில் தான் ஆகும். ஸோ நல்லா தான் இருக்குது இது. பட் உங்கள் காட்டுக்கு கரெக்டாக வாங்கிக்கோங்க. இதில் வந்து எலாஸ்டிக் பேண்ட் இருந்தது. ஸோ இது எனக்கு பெட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வண்ணமாக இருக்கும். ஸோ அதில் கீழே எனக்கு போக முடியல. இது வந்து சிங்கிள் பெட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ கட்டில் கரெக்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னா கட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து தள்ள முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஓரங்கள் பார்த்தீங்கன்னா வாரில் அந்தளவுக்கு வந்து எட்டுற அளவுக்கு தான் தூக்க முடியும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன். அது மட்டும் இல்லை லாஃப்டில் இருக்கிறது எல்லா தூசியும் நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் கிச்சன் பார்த்தீங்கன்னா பாட்டில்ஸ் எல்லாமே வந்து சுடு தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணி பாட்டில்ஸை வந்து நல்லா கோர வச்சுட்டு தான் போனேன் ஆயில் பாட்டில். ஸோ இந்த மாதிரி நம்ம சுடு தண்ணியில் வந்து கோர வச்சுருந்தோம்னா ஆயில் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பிசு எல்லாமே நீட்டாக போயிடும். ஸோ எம்டியாக இருக்க பாட்டில்ஸ் எல்லாமே நான் வந்து எடுத்துட்டேன். அப்புறம் ஏதாவது கொஞ்சம் நாசாகிருக்கும்ல அதெல்லாம் எடுத்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு பாட்டில்ஸ் எல்லாமே எடுத்து நான் வந்து வாஷ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுட்டு போனேன். ஸோ வந்து பாட்டில் வந்து வாஷ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஸோ பேண்ட்ரி அந்தளவுக்கு எனக்கு க்ளீன் பண்ண வேண்டியது இல்லை. நம்ம வந்து அப்பப்போ எடுக்கிறத க்ளீன் பண்ணி வைக்கிறதுனால அந்த பெருசாக இல்லை. எம்டியாக இருக்க பாட்டில்ஸை மட்டும் தான் நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். தண்ணியில் வந்து வாஷ் பண்ணக்கூடாது, அது லைஃப் வந்து ரொம்ப கம்மியாகிடும். பட் இது அப்படி கிடையாது, நம்ம வந்து எப்படினாலும் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கில் எல்லாமே நான் நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இதை வந்து நான் லைட்டாக வந்து தொடச்சி தான் எடுக்க போகிறேன். ஸோ அதே மாதிரி இதில் வந்து டிஐஒய் லிக்விட் வச்சு தான் நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். பேக்லலாம் இதில் லெமன், வினிகர், சோடா கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வந்து ஷேக் பண்ணி சைடில் எல்லாமே நல்லா ஸ்ப்ரே பண்ணி தான் தொடச்சி எடுக்க போகிறேன்.
கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டை நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டில் தென் பை ஃப்ரெண்ட் மை ஃபினிஷ். டாடா, பை.